Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாதீஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பேனில் தான் செய்கிறேன். பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டேபிள் ஸ்பூனில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 5, பட்டை ஒரு 5 பீஸு, கிராம்பு மட்டும் ஆட் பண்ணலாங்க. இதுக்கு வேறு ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை. 4 பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 கிலோ ரைஸ்க்கு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம சேனலில் பிரியாணி நிறைய வெரைட்டி போட்டிருக்கோங்க. திண்டுக்கல் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, ப்ளைன் பிரியாணி. அந்த வேர்ஷனில் நம்ம இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 8 வரமிளகாயை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு அது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு நீங்கள் பிரியாணி மசால் பொடி, கரம் மசால் பொடி எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் 700 கிராம்ஸு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணுவேங்க. 1/2 கப்பை ஆட் பண்ணி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீதி 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணுறேங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைஸ் மேலே வந்துடணுங்க. தண்ணியும் ரைஸும் சம அளவு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தம் போடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வாழை இலை இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் தம் போடுறப்ப பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வாழை இலையை ஆட் பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லிட்டை போட்டு மூடிட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பிரியாணி பாத்திரத்தை அதில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி உதிரி உதிரியாக சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ வாழை இலை எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பிரியாணி எப்படி ஆயிருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆம்பூர் பிரியாணி. உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நீங்கள் ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாங்க. ப்ளைனாகவும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சிம்பிளான பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாயாதீஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.